நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூரிய மண்டலத்தில் அதிகமான தொலைவில் காணப்படும் ஒரு இடத்திற்கு சொல்லுவாங்க ஊட் கிளவுட் என்று. இந்த ஊட் கிளவுட் எங்கு ஆரம்பிக்கின்றது என்று தெரியுமா? எமது சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கின்றதே அந்த தூரம், அது மாதிரியாக ஏறத்தாழ 2000 மடங்கு தூரத்தில் ஆரம்பித்து ஏறத்தாழ 1,00,000 மடங்கு தூரம் வரை பறந்து விரிந்துள்ளது. இதற்கு ஒரு எஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்று கூறுவாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம், அது மாதிரி 2000 மடங்கு தூரங்களுக்கு அப்பால் தான் இந்த ஊட் கிளவுட் ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த ஊட் கிளவுடில் என்ன இருக்கின்றது என்று நாம் பார்த்தால், அங்கு கோள்கள் இல்லை, அங்கு இருப்பது பனிக்கட்டியான தூசிகளும் கற்களும் நிறைந்த வால்வெள்ளிகள் தான். ஏராளமான வால்வெள்ளிகள் எமது பூமிக்கு அருகில் வந்து செல்கின்றது தானே, அதனை நீங்களும் அடிக்கடி கேள்விப்படுகிறீங்க தானே. இதற்கு எல்லாம் காரணம் அந்த ஊட் கிளவுட்ஸ் தான். எமது புளூட்டோ கிரகத்திற்கும் அப்பால், கிரகத்திற்கு அப்பால் கைப்பர் பெல்ட் என்ற ஒரு எல்லை பகுதி காணப்படுகின்றது. அந்த கைப்பர் பெல்ட்டில் குறுங்கோள்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த கைப்பர் பெல்ட் முடிவடைந்து பல ஏயுக்கள் எம்டியாகத்தான் ஸ்பேஸ் உள்ளது. அதன் பிறகுதான் இந்த ஊட் கிளவுட் ஆரம்பிக்கின்றது. எனவே ஊட் கிளவுட் என்பது மிக தொலைவில் சூரியனை சுற்றி வரும் ஐசி பொடிஸ் என்று தான் சொல்லலாம். அங்கு காணப்படும் விண்பொருட்கள் 100க்கு 100 மிகவும் உறைந்த நிலையில்தான் காணப்படும். ஏனென்றால் அவை சூரியனை சுற்றி வருகின்றன என்று சொன்ன போதிலும் மிக அதிகமாக தூரத்தின் காரணமாகத்தான் அப்படி இருக்கின்றன. அடுத்தது, இந்த ஊட் கிளவுடிற்கும் சூரியனுக்கும் இடையில் அதிகமாக தூரம் காணப்படுகின்றது. மற்றும் இந்த ஊட் கிளவுடில் காணப்படும் பொருட்கள் உண்மையில் அவ்வளவு தூரத்தில் இருந்த போதிலும் சூரியன் தான் அவற்றிற்கு அருகில் உள்ளதன் காரணமாகத்தான் சூரியனை சுற்றி வருகின்றது. அல்ஃபா செஞ்சுரி, ப்ராக்சிமா செஞ்சுரி போன்ற சூரியனுக்கு அருகில் உள்ள நட்சத்திரங்களே ஏறத்தாழ 3 ஒளியாண்டுகள் வரை இந்த ஊட் கிளவுடிலிருந்து தூரமாக இருப்பதனால் அந்த நட்சத்திரங்களை இந்த ஊட் கிளவுட் பொருட்களால் சுற்றி வர முடியவில்லை. மற்றும் இந்த ஊட் கிளவுடில் உள்ள பொருட்கள் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரியன் உருவான போதுதான் உருவாகியுள்ளன. என்றாலும் இவை சூரியனிலிருந்து மிக அதிகமாக தூரம் பயணித்ததன் காரணமாக அவை அப்பொழுதே பனி நிறைந்த உலகங்களாக மாறிவிட்டன என்றுதான் கூறுறாங்க. அதிகமான கொமட்ஸ் எனப்படும் வால்வெள்ளிகள் இங்கிருந்து தான் வருகின்றன. ஏனென்றால் வால்வெள்ளிகளின் உற்பத்தி கிடங்கே இங்குதான். வால்வெள்ளிகள் எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கற்ற பாதையில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கும். திடீரென்று அவை சூரிய மண்டலத்தில் நுழைந்து சூரியனை நெருங்கி வரும். பூமியினூடாக சூரியனை அவை நெருங்கி வரும் போது சூரியனின் ஈர்ப்பு மற்றும் வெப்பம் காரணமாகத்தான் அவற்றில் உள்ள பனி உறைந்த நிலையுள்ள பனி உருகி அவற்றில் அந்த வால் தோன்றுகின்றது. அதுதான் வாலாக தோன்றுகின்றது. எனவே வால்வெள்ளிகளின் பிறப்பிடம் இந்த ஊட் கிளவுட்ஸ் தான். மற்றும் இந்த ஊட் கிளவுட்ஸை மிக நுண்ணிய, அதாவது மிகவும் பெரிய ஒரு தொலைக்காட்டியால் கூட எம்மால் பார்க்க முடியாது. ஜேம்ஸ் வெப் போன்ற மிகப்பெரிய ஸ்பேஸ் தொலைக்காட்டிகளால் கூட சரியாக ஆய்வு செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த ஊட் கிளவுடிற்கு சூரியனது வெப்பம் ஏறத்தாழ இல்லை என்றே சொல்லலாம். அடுத்தது சூரியனது ஒளி கூட இல்லை என்றே சொல்லலாம். ஏறத்தாழ ஒரு இருண்ட ஒரு பகுதியில் தான் அந்த ஊட் கிளவுட் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஊட் கிளவுட் பொருட்கள் இன்னும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல், அதாவது கருதுகோள் ரீதியான பொருட்களாகத்தான் இன்னும் காணப்படுகின்றன. என்றாலும் ஊட் கிளவுட் இருப்பதற்கான பல சான்றுகளும் 1950 இருந்தே நிரூபிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எனவே ஊட் கிளவுட் என்பது சூரியனிலிருந்து மிக மிக தொலைவில் அமைந்திருக்கும், சூரியனை சுற்றி வரும் பனி படர்ந்த பல்வேறு பொருட்களும் வால்வெள்ளிகளும் நிறைந்த பிரதேசமாகும். இதுதான் சூரிய மண்டலத்தின் எல்லையை குறிக்கின்றது என்பது உண்மை. ஆகவே ஊட் கிளவுட் பற்றிய சில பேசிக்கான தகவல்களை இந்த வீடியோவின் ஊடாக நம்ம கொண்டு வந்தோம்.